வெல்கம் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா HCF அண்ட் LCM. ஸோ HCF LCM வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு முக்கியமான டாபிக். ஓகேவா? இதுலேருந்து மினிமம் 3 to 6 கொஷின்ஸ்டே கேட்பாங்க. மினிமம் 3 கொஷின், மேக்ஸிமம் 6 கொஷின்ஸ்டே கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக மார்க் வந்து கெயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற HCF, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் LCM ஃபுல்லாக சொல்லுவேன். இன்றைக்கி HCF ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா, இது ரிலேட்டான HCF LCM ரிலேட்டான சம்ஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸில். மினிமம் HCFக்கு LCMக்கு இதுவரை கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் அரௌண்ட் ஒரு 100 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. HCF ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது, LCM ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 50 கொஷின்ஸையும் உங்களுக்கு நான் 25 கொஷின்ஸாக வந்து 25 கொஷினாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக போடுவேன். நம்ம செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்னும் நம்ம இப்போ தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் சிம்பிளிஃபிகேஷன் ஓரளவு கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து HCF LCM கவர் பண்ணிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேவா? HCFல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ HCF வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு HCF வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை மீதம் வகுக்கும் மிகப்பெரிய எண்ணை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா HCFன்னு சொல்லுவோம்னா தமிழில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மீப்பெரு பொது வகுத்தி இல்லைன்னா மீப்பெரு பொது காரணின்னு சொல்லுவோம். ஸோ HCFக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா GCDன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். மீப்பேரு பொது வகுத்தின்னு சொல்லலாம் தமிழில். மீப்பேரு பொது காரணி இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 12 வந்து எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகும்? ஓகேவா? 1ல் டிவைட் ஆகும், 2ல் டிவைட் ஆகும், 3ல் டிவைட் ஆகும், 4ல் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட்டு 6ல் டிவைட் ஆகும், 12ல் டிவைட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து இந்த நம்பர்ஸில் டிவைட் ஆகும். 1ல் டிவைட் ஆகும், 2ல் டிவைட் ஆகும், 3 டேபிளில் டிவைட் ஆகும், 4th டேபிளில் டிவைட் ஆகும், 6 டேபிளில் டிவைட் ஆகும். அதே மாதிரி 18 எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? ஃபஸ்ட் டேபிளில், 2 டேபிளில், 3 டேபிளில், 4 டேபிளில் வராது, 6 டேபிளில் வரும், 9 டேபிளில் வரும். ஓகேவா? ஸோ வேறு எதில் டிவைட் ஆகுமா? வேறு எதில் டிவைட் ஆகாது. ஸோ இதில் இருக்கிற காமனாக இருக்கிற டேபிள்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 3 6. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் என்னது? 6. ஓகேவா? ஸோ இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா மீப்போவா வந்து என்ன வந்து HCF வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவர் தான் இந்த மாதிரி, அதாவது மீதம் இல்லாமல் வகுபடும் மிகப்பெரிய எண்ணை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா HCFன்னு சொல்லுவோம். அது பேர் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் ஹையஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹையஸ்ட்னா நம்ம 2லலாம் 3 நம்பர் இருக்கலாம், 4 நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த முழு எண்களை எல்லாத்தையுமே மீதம் இல்லாமல் வகுக்கும் மிகப்பெரிய எண்ணை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா HCFன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ HCFல டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதில் 3 விதமான மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மெத்தட். ஸோ பேசிக்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 2 நம்பர் 12க்கும் 18க்கும் வச்சு பார்த்தோம்ல, அதுதான் பேசிக் மெத்தட். வேறு நம்பர்ஸ் போடலாமா? 6க்கும் 24க்கும் இருக்கிற காமன் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? 16க்கும் 24க்கும் HCF பார்க்கலாம். ஸோ 16 எந்தெந்த டேபிளில் வரும்? 16 எந்தெந்த டேபிளில் வரும்? ஃபஸ்ட்டு டேபிள், 2 டேபிள், 4th டேபிள், வேறு எந்த டேபிளில் வரும்? 6 டேபிளில் வராது, 4th டேபிள், நெக்ஸ்ட் வந்து 8 டேபிளில் வரும். வேறு எந்த டேபிளையும் வருமா? ஃபஸ்ட்டு டேபிள் வரும், செகண்ட் டேபிள் வரும், 4th டேபிள் வரும், 8th டேபிள் வரும். வேறு எந்த டேபிள்ஸையும் வராது. அதே மாதிரி 24 வந்து ஃபஸ்ட்டு டேபிள், செகண்ட் டேபிள், 3rd டேபிள், 6 4s 24th டேபிள், 6th டேபிள், 8th டேபிள், அப்புறம் 12th டேபிள். வேறு எந்த டேபிள்ஸே வருமா? வேறு எந்த டேபிளே வராது. இதில் இருக்கிற காமன் நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 4 8. ஸோ காமன் டேபிள்ஸ் வந்து 1 2 4 8. இது இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் என்னது? 8. ஓகேவா? ஸோ இது அப்போ இதை HCF இது என்ன வரும்? 8ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் மெத்தட். ஸோ ஒரு 2 நம்பர் கண்டுபிடிக்கணும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது 3 to 4 நம்பர்ஸ்னால் இந்த மெத்தட் வந்து நம்மளை போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, பேசிக் மெத்தட் வந்து இதுதான். ஒரு சின்ன நம்பர்ஸ்க்குலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன வரும்? ஃபஸ்ட்டு டேபிள், செகண்ட் டேபிள், 4th டேபிள், 8th டேபிளும். ஏன்னா 4 4s 16, 8 4s 2 8s 16 வரும். வேறு எந்த டேபிளையும் நம்ம போட முடியும். 5 டேபிள் வராது, 6 டேபிளையும் நம்ம போட முடியாது.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேபிள் 2 டேபிள் 3 8s are 24, 4 6s are 24, 6 4s are 24, 8 3s are 24, 12 into 2 24. வேறு எந்த டேபிள்ஸும் வராது. ஸோ இருக்கிற காமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 8. ஸோ இது இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் என்னது 8 இதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 8ன்னு வரும். இதான் வந்து பேசிக் மெத்தட். புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்க்கலாம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுனா ரொம்ப ஈஸியாக இதே நம்பரை வச்சு உங்களுக்கு நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லித்தரேன். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக ஒன்றும் இல்லை. ஸோ எப்படி சொல்லுவோன்னா இப்போ ப்ரைம் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுவோம் 1 2 3 5 7 9 11 13 17 அப் டு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும் நம்பர் தான் என்னன்னு சொல்லுவோம் ப்ரைம் ஃபேக்டர்னு ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படும் நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து என்னன்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ போன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 64ஐயும் 24ஐயும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகேவா. ஸோ 16ல் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிளில் போடுவோம். 8 வருமா. நெக்ஸ்ட் எகெயின் 2 டேபிள் போடுங்க. 4 வருமா. எகெயின் 2 டேபிளில் போடுங்க. 2 வருமா. எகெயின் 2 டேபிள் போடுங்க. 1 வந்துடும். ஓகேவா. ஸோ வேறு எது போட முடியுமா? 16 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4. ஸோ இது மொத்தம் எவ்வளோ இருக்குது? 2 into 2 2 into 2 2 power 4. ஓகேவா. இப்போ 24 எடுத்துக்கிடுவோம். ஸோ 24 வந்து எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்ப்போமா. ஸோ 24 எகெயின் 2ஆல் போடுங்க. ஏன்னா 12 2ஆல் போடுங்க. 6 2ஆல் போடுங்க. 3 அப்புறம் 3 1 வரும். அப்போ இதில் எங்கன்னா இருக்குது 2 power 3 into 3 இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் இதுக்கு காமன் என்ன நம்பர்ஸ் இருக்குது? இதுக்கு காமனாக 2 power 4 தான் காமனாக இருக்குது. ஆனால் இங்கே HCFஐ பொறுத்தளவுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லும் இல்லையா. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது பவரில் எப்போயுமே லீஸ்ட் நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஓகேவா. ஸோ 2 power 3 2 power 4 இது ரெண்டுக்கு காமனாக இருக்கிறது 2 power 3யும் 2 power 4 தான் காமனாக இருக்குது. வேறு நம்பர்ஸ் காமனாக இல்லை. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு காமனாக இருக்கும்போது நீங்கள் என்ன நம்பருக்கு உங்களுக்கு டவுட்ஸ் வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது HCFனா பவரில் வந்து எது கம்மியாக இருக்கோ பவரில் எந்த நம்பர் வந்து லீஸ்ட்டாக இருக்கோ அந்த நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ 2 power 3 தான் இங்கே கம்மியாக இருக்கும். 2 power 4 கம்பேர் பண்ணும்போது 2 power 3 சின்ன நம்பராக இருக்குது. ஸோ 2 power 3 எவ்வளோ வரும்? 2 into 2 into 2 எவ்வளோ? ஸோ 2 into 2 எவ்வளோ வரும்? 8 வரும். ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 8ன்னு தான் வரும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக மனசில் ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டுக்கும் காமனாக எடுத்து நம்பர்ஸ் எடுத்து எழுதுவீங்க. எழுதும்போது பவரில் அதாவது இப்போ ரெண்டுக்குமே காமனாக 2 இருக்குது. சப்போஸ் இங்கே 3 பவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். 2 power 4 3 power 2 அப்புறம் என்ன வரும்? 5 வரும். into 5. அதே மாதிரி 2 power 2 3 power 1 5 power 2. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இதில் 3மே காமனாக இருக்குது. இதை எப்படி எடுத்து எழுதுவீங்க? இதில் இருக்கிறது இப்போ 2ல் இருக்கிறதுல எந்த பவர் கம்மியாக இருக்குது? 2 power 2 தான் பவர் கம்மியாக இருக்குது. 3 power 2ல் 3 power எது கம்மி? 3 power 1. 5 power into 5 power 2 எது? 5 தான் வரும். ஓகேவா. லீஸ்ட் பவரை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ 2 power 2 அதாவது எக்ஸ்பனண்ட்டில் பவரில் லீஸ்ட் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ஸ் தான் காமனாக எடுத்து எழுதணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வரும் 8 வரும். 8 3s are 24. 24 into 5 எவ்வளோ வரும்? 5. 24 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 4 5s are 20 ரிமைன் into 5 2 5s are 10 12 120 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 25 into 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 120 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்படி தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ ஹையஸ்ட் பவர் எடுக்கக்கூடாது. பவரில் எது லோயஸ்ட்டாக இருக்கோ அந்த நம்பர் தான் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் வந்து செகண்ட் மெத்தட். ஸோ இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ HCFலேயே டிவிஷன் மெத்தட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 48க்கும் 18க்கும் எப்படி பண்ணலான்னா ஸோ டிவிஷன் மெத்தடை பொறுத்த அளவைக்கும் அன்டில் 0 வரைக்கும் நீங்கள் டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரதும். அதாவது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 0 வரதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா. ஸோ 48 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 48ஐயும் 8 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 18 வந்து எவ்வளோ டைம் டிவைட் பண்ணால் 48 கிடைக்கும்? 2 டைம்ஸ் பண்ணலாமா? 3 டைம்ஸ் போட்டால் ரொம்ப அதிகமாக இருக்கும். 54ன்னு வரும். 8 3s are 24 ரிமைனிங் 3 54 வரும். அப்போ 2 டைம்ஸ் போட்டிங்க என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். ஸோ 2 times 36. அப்போ என்ன கிடைக்குது? 8ல் 6 போச்சுன்னா 2, 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ இங்கே அடுத்து எப்படி டிவைட் பண்ணுவீங்கன்னா இங்கே இருக்கும்போது இதில் இருக்க ஹையஸ்ட் என்னது? இது 18. ஸோ இதை டிவைட் பண்ண மீதம் வந்த ஆன்சரை
ஆல்ரெடி டிவிஷன் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அந்த நம்பரால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ 18 எவ்வளோ டைம் வரும், ஒரு டைம் தான் 18 12 18ல் 12 எவ்வளோ டைம் வரும், 18ல் 12 எவ்வளோ டைம் வரும், 1 டைம் தான் வரும். ஸோ 1 டைம் 12, அப்போ 8ல் 2 போச்சுன்னா 6. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 6 எடுத்து எடுங்க. நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் வந்து 12, இதை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ 12. ஸோ 2 டைம்ஸ் என்ன ஒரு 2 6 12. ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த இதில் எப்படி சொல்கிறீங்களே, இது எப்படி ஃபைனல் ஆன்சர் எடுத்து இங்கே லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 0 வரும்போது எந்த நம்பரால் டிவைசட் பண்ணமோ அந்த நம்பர் தான் HCF. இந்த 2 நம்பருக்கும் HCF-ஆக கிடைக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் 6 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 48க்கும் 18க்கும் HCF வந்து பார்த்தீங்கன்னா 6. புரிஞ்சா? ஸோ 48 ஃபஸ்ட்டு 8 டிவைட் பண்ணும்போது 36ன்னு கிடைக்கும். 2 டைம்ஸ் 36, ரிமைனிங் 12 கிடைக்கும். இந்த ரிமைனிங் 12 வந்ததோட டிவிஷன் பண்ணிப்போம்ல அந்த 18, அந்த பெரிய நம்பர் எடுத்து இங்கே போடணும். இதில் ஃபைனல் ஆன்சர் வந்து இங்கே இதுக்கு முன்னாடி மீதம் எந்த வந்த நம்பரோ அந்த நம்பரை போடணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக எந்த நம்பரை 0 வரும்போது எந்த நம்பரை டிவிஷன் பண்ணமோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் டவுட்ஸ் இருக்கா? டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ HCF-இன் பின்னங்கள் சொல்லியிருக்கோம். HCF-இன் பின்னங்கள்னா இப்போ பாருங்களேன், 1/2, 3/4, 6/8, 6/9. ஓகேவா? ஸோ இந்த 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதாவது மீப்போவாக கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இதை நம்ம கண்டுபிடிக்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு மெத்தட், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எப்பயுமே வந்து நியூமரேட்டர், அதாவது தொகுதியில் இருக்கிற நம்பர்ஸை எடுத்து HCF பண்ணிக்கணும். ஸோ HCF ஆஃப் 1, 3, 6 டிவைடட் பை கீழே டினாமினேட்டர் இருக்கிறத LCM எடுக்கணும். என்ன பண்ணணும், டினாமினேட்டர் இருக்கிறதுல LCM எடுக்கணும். 2, 4, 9. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறதுல என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்தாங்கன்னா இது தமிழில் வந்து பகுதி தொகுதின்னு சொல்லுவோம். ஸோ தொகுதியை வந்து மீப்போவாக கண்டுபிடிக்கணும், பகுதியை வந்து மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் LCM பார்க்கல, இதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து LCM தான் நம்ம பார்ப்போம். ஸோ HCF வந்து பார்த்தீங்கன்னா 1க்கும் 3க்கும் 6 HCF என்ன கிடைக்குமா? ஸோ 1, 3, 6 இதுக்கு HCF கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா 1க்கு 3க்கு காமனுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1ன்னு தான் கிடைக்கும். 2க்கும் 4க்கும் 9க்கு கண்டுபிடிக்கணும். 2, 4, 9. 2ஆல் ஃபஸ்ட்டு போடுங்க. 1, 2, 9. அகெயின் 3ஆல் போடுங்க. 1, 2, 3. அகெயின் 3ஆல் போடுங்க. 1, 2, 1. அகெயின் 2ஆல் போட்டிங்கன்னா 1, 1, 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2 3s are 6, 6 3s are 18, 18 2s are 36. ஸோ LCM வந்து பார்த்தீங்கன்னா 36. இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1/36ன்னு கிடைக்கும். ஸோ புரிஞ்சா இருந்தது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2ஆல் போடுங்க. 1, 2, 2 2s are 4, 9 அப்படியே போட்டுடணும். 3ஆல் போட்டிங்கன்னா 1, 2, 3 3s are 9. திருப்பி அகெயின் 3ஆல் போட்டிங்கன்னா 1, 2, 1. அகெயின் 2ஆல் போட்டிங்கன்னா 1, 1. இது ஃபைனல் 1 1 கிடைக்கும். ஸோ 2 3s are 6, 6 3s are 18, 18 2s are 36. ஸோ இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா 136. ஸோ இந்த ஃபார்மில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ HCF ஆஃப் நியூமரேட்டர், LCM ஆஃப் டினாமினேட்டர்ஸ், டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸுக்கு HCF கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சா? ஸோ இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னங்களே வந்து டெசிமலில் கொடுத்தா எப்படி பண்ணலாம். ஸோ டெசிமல் நம்பர்ஸ்க்கு எப்படி வந்து HCF எடுக்கலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 0.2, 0.15, 0.6, 0.3, 0.5, 0.6 இதோட HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இந்த நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டெசிமலில் கொடுத்துருந்தாங்கன்னா, பாயிண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 0.3 எப்படி எழுதலாம், 3/10 எழுதலாமா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள், 1 டிஜிட் தான் இருக்குது. அதனால் 0 போட்டு 1 போட்டிருக்கேன். அகெயின் 15 எப்படி, 0.15 15 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது, அப்போ 2 zeros போட்டு 1 போடுங்க. 0.6 6 டிவைடட் பை என்ன வரும்,
10 வரும். புரிஞ்சா? ஸோ இப்போ இது எப்படி இருக்குது, நார்மல் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கா? ஸோ ஃப்ராக்ஷனில் HCF எப்படி கண்டுபிடிப்பீங்க? HCF ஆஃப் என்ன வரும், 3, 15, 6 டிவைடட் பை 10, 100, 10. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 3க்கும் 15க்கும் 6க்கு காமன் என்ன வரும், 3ஆல் போடுங்க. 1 3s are 3, 5 3s are 15, 2 3s are 6. நெக்ஸ்ட் வேறு பண்ண முடியுமா? 1க்கு 5க்கு 2க்கும் எது காமனாக எது நம்பர்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்போ 3 தான் HCF. ஓகேவா? ஸோ LCM 10, 100, 10. ஃபஸ்ட்டு 10 டேபிளில் போடுங்க. 1, 10, 1. அகெயின் 10 போட்டிங்கன்னா 1, 1, 1 வரும். 1, 1, 1. ஸோ 100 வரும். ஏன்னா 10 × 10 எவ்வளோ வரும்னா 100ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் 0.03 வரும் ஃபைனல் ஆன்சர். 0.3க்கு 0.15க்கு 0.6க்கு HCF 0.03 வரும். எல்லா மெத்தட்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தோம்னா பேசிக் மெத்தட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தோம். தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டிவிஷன் மெத்தட் பார்த்தோம். அன்டில் 0 வரை டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி நம்ம பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டெசிமலில் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இவ்வளோ தான். இதுக்கு மேலே இவ்வளோ தான் நம்பர்ஸை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு A² B² இந்த மாதிரி HCF கண்டுபிடிக்க AB ஃபார்முலா XY வச்சு HCF கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்து அந்த சம்ஸ் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மெத்தட் HCFல எது டவுட்ஸ் இருக்கா? HCFல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.